مولاي صل وسلم دائما. ஹை ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். அல்ஹம்துலில்லாஹ். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லாருக்கும் நல்லபடியாக நோம்பு திறக்க வேலை எல்லாமே முடிஞ்சிருக்கும். எங்கள் வீட்லேயும் பார்த்திங்கன்னா அந்த வேலை எல்லாமே முடிஞ்சிருச்சு. இன்றைக்கி நோம்பு திறக்கிறதுக்காக பார்த்திங்கன்னா கஸ்டர்டு தான் செஞ்சுருந்தோம். கூடவே சாத்துக்குடி ஜூஸு, அதுக்கப்புறம் வந்து திராட்சை ஜூஸு ரெண்டும் போட்டிருந்தோம். கஸ்டர்டில் பார்த்திங்கன்னா டே 28ன்னு சொல்லிட்டு போட்டிருந்தா, ரம்லான் டே 28ன்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரத்துலேயே பார்த்திங்கன்னா எல்லாம் ப்ளாப்ஸ் ஆயிடுச்சு. அதெல்லாமே எடுத்துகிட்டு வந்து வச்சாச்சு நோம்பு திறக்கிறதுக்காக. 2 ஜூஸு, கஞ்சி. இன்றைக்கி பார்த்திங்கன்னா கடையில் வந்து சமோசா, வடை இது எல்லாமே வாங்கிக்கிட்டோம். இன்றைக்கி எங்கள் பள்ளியாசலில் பார்த்திங்கன்னா எப்பயுமே வருஷம் வந்து எல்லா மதத்தினரையும் கூப்பிட்டு வந்து நோம்பு திறக்க இஃப்தார் நிகழ்ச்சி வந்து நடத்துவாங்க. நம்ம நாட்டில் வந்து எல்லாமே ஒத்துமையாக இருக்குன்றதுக்கு இது ஒரு உதாரணமாக இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா அதுக்கு என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். 2 பரோட்டா, அதுக்கப்புறம் சால்னா, ஆப்பிள் வந்து ஒரு துண்டு கொடுத்துருந்தாங்க, 4-5 திராட்சை, ஒரு பேரிச்சம்பழம் இது எல்லாமே கொடுத்துருந்தாங்க, ஒரு சமோசா, ஒரு வாட்டர் பாட்டில், அதுக்கப்புறம் ஜூஸ் பாட்டில், இது ரெண்டுமே கொடுத்துருந்தாங்க. எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. இதுதான் வந்து எங்கள் பள்ளியாசல் எனக்கு வந்து கொடுத்தாங்க. இன்றைக்கி நைட்டுக்கு பார்த்திங்கன்னா சகருக்காக வந்து நான் வந்து தாளிக்காமே ஆனை செய்ய போகிறேன். கூட்டி வச்ச கத்திரிக்காய் சால்னா தான் இன்றைக்கி செய்ய போகிறேன். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இந்த ஆனை வந்து பார்த்திங்கன்னா மண் சட்டியில் தான் இப்போ நான் செய்ய போகிறேன். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். மண் சட்டி வந்து கழுவி எடுத்து வச்சுருக்கேன். 2 கத்திரிக்காய் வந்து இந்த மாதிரி நடுவில் மட்டும் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். 2 முருங்காவை இந்த மாதிரி சைஸாக கட் பண்ணி எடுத்தாச்சு. 15 சின்ன வெங்காயம் உரிச்சு முழுசாக போட்டுக்கிட்டேன். ஒரு 10 பல்லு பூண்டு முழுசாக போட்டாச்சு. 2 தக்காளி, ஒரு குட்டி நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி, இது ரெண்டுமே கரைச்சி அது கூட வடிகட்டி சேர்த்துட்டேன். கூடவே நமக்கு தேவையான அளவுக்கு மிளகாய்த்தூள், மஞ்சத்தூள், உப்பு இதெல்லாமே சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் வெந்தயம், 1/4 டீஸ்பூன் சீரகம் இது சேர்த்துக்கலாம். ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். நல்லெண்ணெய் வேணுனாலும். மிளகாய்த்தூள் பார்த்திங்கன்னா நான் 1 ஸ்பூன் போட்டிருந்தேன். உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கலாம். இதெல்லாமே சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா சுண்ட வச்சிடலாம். நல்லா சுண்டின பின்னாடி பார்த்திங்கன்னா மல்லி இலை போட்டு நம்ம இறக்கிடலாம். சூப்பராக இருக்குது இந்த குழம்பு. ஒரு தடவை செஞ்சு பார்த்திங்கன்னா திரும்ப செய்வீங்க. இதுக்கு பார்த்திங்கன்னா பருப்பு சோறு இதெல்லாமே நல்லாயிருக்கும். கத்திரிக்காய் சுண்ட வச்சதுன்னு சொல்லிட்டு எங்கள் ஊர் சைடு இது மாதிரி தான் சொல்லுவாங்க. டேஸ்ட் பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். சகர் நேரம் நம்ம சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். இன்றைக்கி பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டில் சகருக்கு இது தான் செஞ்சுருந்தேன். சால்னா பார்த்திங்கன்னா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நைட் வந்து பார்த்திங்கன்னா அரிசி கழுவி குக்கரில் ரெடி பண்ணி வச்சுட்டேன். தயிரும் புற ஊற்றியாச்சு. அவ்வளோதான். இன்றைக்கி டே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் போச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.